7ஆம் வகுப்பில் உள்ள மராத்தியர்களின் முதல் 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. மராத்திய மன்னன் சிவாஜி பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1645, ஆப்ஷன் பி 1627, ஆப்ஷன் சி 1674, ஆப்ஷன் டி 1680. சரியான விடை ஆப்ஷன் பி 1627. கொஸ்டின் நம்பர் 2. சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1645, ஆப்ஷன் பி 1627, ஆப்ஷன் சி 1674, ஆப்ஷன் டி 1680. சரியான விடை ஆப்ஷன் சி 1674. கொஸ்டின் நம்பர் 3. சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ புரந்தர் கோட்டை, பி தோர்னா கோட்டை, சி கோண்டுவானா கோட்டை, டி ரைகார் கோட்டை. சரியான விடை ஆப்ஷன் டி ரைகார் கோட்டை. கொஸ்டின் நம்பர் 4. சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர். ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ், பி ஜிஜாபாய், சி கவிகேலாஸ், டி ராம்தாஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ். கொஸ்டின் நம்பர் 5. சிவாஜி எந்த வயதில் இராணுவ பணியில் தம் முதலடியை எடுத்து வைத்தார்? ஆப்ஷன் ஏ 18 வயது, பி 14 வயது, சி 22 வயது, டி 12 வயது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 18 வயது. கொஸ்டின் நம்பர் 6. கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராகவும் மறைந்திருந்து தாக்குதல் மலைவாழ் மக்கள் அணியொன்றையும் உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ சாம்பாஜி, பி தாதாஜி கொண்டதேவ், சி ஷாஜி பான்ஸ்லே, டி சிவாஜி. சரியான விடை ஆப்ஷன் டி சிவாஜி. கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராகவும் மலைவாழ் மக்கள் அணியொன்றையும் உருவாக்கியவர் சிவாஜி. கொஸ்டின் நம்பர் 7. சிவாஜிக்கு தொடக்கத்தில் எந்த இராணுவப்படை முதுகெலும்பாக திகழ்ந்தது? ஆப்ஷன் ஏ குதிரைப்படை, பி யானைப்படை, சி பீரங்கிப்படை, டி காலாட்படை. சரியான விடை ஆப்ஷன் டி காலாட்படை. சிவாஜிக்கு தொடக்கத்தில் மாவலி காலாட்படை அவருக்கு முதுகெலும்பாக திகழ்ந்தது. கொஸ்டின் நம்பர் 8. 1. சத்ரபதி என்ற சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையான சொல். சத்ர என்றால் குடை என்றும், பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்றும் குறிக்கும். 2. சத்ரபதி என்னும் சொல் மராத்திய சொல்லாகும். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, பி 1 மட்டும் சரி, சி 1ம் 2ம் தவறு, டி 2 மட்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. சரியான விளக்கம் சத்ரபதி என்ற சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையான சொல். சத்ர என்றால் குடை என்றும், பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்றும் குறிக்கும். 2. சத்ரபதி என்னும் சொல் சமஸ்கிருத சொல்லாகும். கொஸ்டின் நம்பர் 9. கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நியாயாதீஷ், பி பண்டிட் ராவ், சி தேஷ்முக், டி பட்டேல். சரியான விடை ஆப்ஷன் சி தேஷ்முக். கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 10. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரம் பெற்ற ஒரு கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ தேஷ்முக், பி பட்டேல், சி நியாயாதீஷ், டி பண்டிட் ராவ். சரியான விடை ஆப்ஷன் பி பட்டேல். ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரம் பெற்ற ஒரு கிராம தலைவர் பட்டேல் என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 11.
தேஷ்முக் என்பவர்களிடம் எத்தனை கிராமங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன? ஆப்ஷன் ஏ 20 முதல் 100 வரை. ஆப்ஷன் பி 10 முதல் 50 வரை. சி 40 முதல் 100 வரை. டி 20 முதல் 80 வரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 20 முதல் 100 வரை. தேஷ்முக் என்பவர்களிடம் 20 கிராமங்கள் முதல் 100 கிராமங்கள் வரை கட்டுப்பாட்டில் இருந்தன. கொஸ்டின் நம்பர் 12 மராத்திய அரசுக்கு புகழ் சேர்த்தவர். ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ். பி சாம்பாஜி. சி சிவாஜி. டி ஷாஜி பான்ஸ்லே. சரியான விடை ஆப்ஷன் சி சிவாஜி. மராத்திய அரசுக்கு புகழ் சேர்த்தவர் சத்ரபதி சிவாஜி. கொஸ்டின் நம்பர் 13 1 சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். 2 அந்த 8 அமைச்சர்கள் அஷ்டதிக்கஜங்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் தவறு. பி 1 மட்டும் சரி. சி 1ம் 2ம் சரி. டி 2 மட்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. 1 சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். 2 அந்த 8 அமைச்சர்கள் அஷ்ட பிரதான் என்று அழைக்கப்பட்டனர். அஷ்டதிக்கஜங்கள் என்பது விஜயநகர அரசின் கிருஷ்ணதேவராயர் அவையில் இடம்பெற்றுள்ள 8 இலக்கிய மேதைகளாகும். கொஸ்டின் நம்பர் 14 எந்த பகுதியில் எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசிற்கு ஆபத்தாக இருந்தது? ஆப்ஷன் ஏ வடமேற்கு. பி தென்மேற்கு. சி தென்கிழக்கு. டி வடகிழக்கு. சரியான விடை ஆப்ஷன் பி தென்மேற்கு. தென்மேற்கு பகுதியில் எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசுக்கு ஆபத்தாக இருந்தது. கொஸ்டின் நம்பர் 15 பொறுத்துக. 1 ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தாய். 2 சாம்பாஜி சிவாஜியின் பேரன். 3 ஷாகு சிவாஜியின் மகன். 4 ஜிஜாபாய் சிவாஜியின் தந்தை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1க்கு இ 2க்கு இ 3க்கு ஆ 4க்கு அ. 1 ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை. 2 சாம்பாஜி சிவாஜியின் மகன். 3 ஷாகு சிவாஜியின் பேரன். 4 ஜிஜாபாய் சிவாஜியின் தாய். கொஸ்டின் நம்பர் 16 1 சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டதாக இருந்தது. 2 முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. 3 இரண்டாவது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் அவர் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. 4 மூன்றாவது வட்டத்தில் கொள்ளை அடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. பி 1ம் 4ம் சரி. சி 1ம் 3ம் சரி. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 17 1 மராத்தியர்கள் தக்காணம் முழுவதும் சவுத் சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயரிடமிருந்து பெற்றனர். 2 சவுத் என்ற வரி 10ல் 1 பங்கு அரசருக்கான கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. 3 சர்தேஷ்முகி என்ற வரி மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. பி 2ம் 3ம் சரி. சி 1ம் 2ம் 3ம் சரி. டி 1 2 3ம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. சரியான விளக்கம் 1 மராத்தியர்கள் தக்காணம் முழுவதும் சவுத் சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயரிடமிருந்து பெற்றனர். 2 சவுத் என்ற வரி மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. 3
சர்தேஷ்முகி என்ற வரி 10ல் 1 பங்கு அரசருக்கான கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 18. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? ஆப்ஷன் ஏ ஷாகு, பி அனாஜி தத்தா, சி ராம்தாஸ், டி கவிகலாஸ். சரியான விடை ஆப்ஷன் டி கவிகலாஸ். கொஸ்டின் நம்பர் 19. யாருடைய ஆட்சி காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் எனப்பட்ட பிரதம அமைச்சர்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? ஆப்ஷன் ஏ சத்ரபதி சிவாஜி, பி பாலாஜி விஸ்வநாத், சி சாம்பாஜி, டி ஷாகு மகாராஜா. சரியான விடை ஆப்ஷன் டி ஷாகு மகாராஜா. ஷாகு மகாராஜா காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் எனப்பட்ட பிரதம அமைச்சர்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர். கொஸ்டின் நம்பர் 20. ஷாகு என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ உண்மையானவர், பி அதிர்ஷ்டசாலி, சி நேர்மையானவர், ஆப்ஷன் டி நம்பிக்கைக்கு உரியவர். சரியான விடை ஆப்ஷன் சி நேர்மையானவர். ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர். கொஸ்டின் நம்பர் 21. ஷாகு மகாராஜா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆப்ஷன் ஏ 30 ஆண்டுகள், பி 20 ஆண்டுகள், சி 40 ஆண்டுகள், டி 50 ஆண்டுகள். சரியான விடை ஆப்ஷன் சி 40 ஆண்டுகள். ஷாகு மகாராஜா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கொஸ்டின் நம்பர் 22. சாம்பாஜியின் பாதுகாவலராகவும் குடும்ப அர்ச்சகராகவும் புகழ்பெற்ற அறிஞராகவும் கவிஞராகவும் மாந்திரீகம் செய்பவராகவும் இருந்தவர்? ஆப்ஷன் ஏ கவிகலாஸ், ஆப்ஷன் பி ராம்தாஸ், சி ஏகநாத், டி துக்காராம். சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிகலாஸ். கொஸ்டின் நம்பர் 23. மராத்திய குடும்பங்களில் பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் ஏ கெய்க்வாட், பரோடா, ஆப்ஷன் பி பேஷ்வா, நாக்பூர், ஆப்ஷன் சி ஹோல்கர், இந்தூர், ஆப்ஷன் டி சிந்தியா, குவாலியர். பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் பி பேஷ்வா, நாக்பூர். சரியான விளக்கம் பேஷ்வா குடும்பம் பூனே, பான்ஸ்லே குடும்பம் நாக்பூர். கொஸ்டின் நம்பர் 24. பொறுத்துக. 1. பந்த் பீரதன் பேஷ்வா நிதியமைச்சர், 2. அமர்த்தியா மஜூம்தார் செயலாளர், 3. சுர்னாவிஸ் சச்சிவ் பிரதம அமைச்சர், 4. வாக்கிய நவீஸ் உள்துறை அமைச்சர். சரியான விடை ஆப்ஷன் பி. 1க்கு இ, 2க்கு அ, 3க்கு ஆ, 4க்கு இ. 1. பந்த் பீரதன் பேஷ்வா பிரதம அமைச்சர், 2. அமர்த்தியா மஜூம்தார் நிதியமைச்சர், 3. சுர்னாவிஸ் சச்சிவ் செயலாளர், 4. வாக்கிய நவீஸ் உள்துறை அமைச்சர். கொஸ்டின் நம்பர் 25. பொறுத்துக. 1. சர்-இ-நௌபத் சேனாதிபதி தலைமை அர்ச்சகர், 2. சுமந்த் துபீர் தலைமை தளபதி, 3. நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, 4. பண்டிட் ராவ் வெளியுறவுத்துறை அமைச்சர். சரியான விடை ஆப்ஷன் சி. 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு இ, 4க்கு அ. 1. சர்-இ-நௌபத் சேனாதிபதி தலைமை தளபதி, 2. சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், 3. நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, 4. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர்.